பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட், சூப்பர். ஏன்னா அப்பா வரதானம் கொடுத்துருக்காரு, நீங்க கல்ப கல்ப வெற்றியாளன் அப்படின்னு. எனக்கும் பிடிச்ச ஸ்லோகன் அது, கல்ப கல்ப வெற்றியாளன் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்னு கேள்வி பதில வந்திருக்குது. நேற்று என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா, கர்மாதீத நிலை எப்படி வரும் அப்படின்னு. அதுக்கு ஆன்சர்னு சொல்லியிருக்காரு கேள்வி பதில. ஓகே சிஸ்டர், படிக்கலாம் நீங்க. பிரதர் அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். 21/2/2025 காலை முரளி பப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டுமெனில் புத்தியின் தொடர்பு சிறிது கூட வேறெங்கும் அலையக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். தேகத்தை நினைவு செய்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, மதிப்புடன் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால் புத்தியின் தொடர்பு வேறெங்கும் அலையக்கூடாது. புத்தியின் தொடர்பு எங்கேயும் போகக்கூடாதான். ஒரு தந்தையின் நினைவிலே இருக்கணும். தேகத்தை நினைப்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேக்குறாங்க, அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியம் எது? பதில், ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து ஒரு தந்தையினுடையவராக ஆவது, வேறு யாருடைய நினைவும் வராமல் இருப்பது, தேக அபிமானம் முற்றிலும் நீங்கி விடுவது, இதுதான் உயர்ந்த லட்சியம் ஆகும். நிரந்தரமாக ஆத்ம அபிமானி நிலை ஏற்பட்டு விட வேண்டும். இதுவே மிகப்பெரிய லட்சியமாகும். இதன் மூலம் கர்மோதித்த நிலையை பிராப்தியாக அடைவீர்கள். ஆமா, ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து தந்தையினுடையவரா ஆகணும். வேற யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. தேகத்தின் அபிமானம் முற்றிலும் நீங்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு லட்சியம், இதுதான் உயர்ந்த லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேக அபிமானம் முற்றிலும் நீங்கி விட வேண்டும், யாருடைய நினைவும் வரக்கூடாது புத்தியில. அப்படிப்பட்டவங்க அது ஒரு லட்சியம், இதுதான் மிக உயர்ந்த லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நிரந்தரமாக ஆத்ம அபிமானி நிலை ஏற்பட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் பெரிய லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 லட்சியம் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா தான் நீங்க அந்த கர்மாதீத நிலையை அடைய முடியும், பிராப்தியை அடைய முடியும் சொல்லியிருக்காரு சிஸ்டர். பாடல், நீ அன்பு கடலாக இருக்கிறாய். ஓம் சாந்தி. இப்பொழுது இந்த பாட்டும் கூட தவறாகும். அன்பிற்கு பதிலாக ஞானக்கடல் என்று இருக்க வேண்டும். அன்பு என்பது லோட்டா, குவளைக்குள் இருக்க முடியாது. கங்கை நீர் தான் குவளையில் இருக்கும். ஆக இது பக்தி மார்க்கத்தின் மகிமையாகும். இது தவறானது, அது சரியானது ஆகும். முதலில் தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். குழந்தைகளிடத்தில் சிறிது ஞானம் இருந்தாலும் உயர்ந்த பதவியை பலனாக அடைகின்றனர். இப்பொழுது நாம் சைத்தன்ய தில்வாடா கோயிலில் இருப்பவர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அது ஜடமான தில்வாடா கோயில், இது சைத்தன்யமான உணர்வுள்ள தில்வாடா கோயில் ஆகும். இதுவும் ஆச்சரியம் அல்லவா? எங்கு ஜடத்தின் நினைவு சின்னம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் சைத்தன்யமாக வந்து அமர்கிறீர்கள். ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் ஆகும். இங்கு பகவான் சொல்றீங்களா பிரதர்? சொல்றேன் சிஸ்டர். அந்த அன்பு கடல் அப்படின்ற பாடல் வந்துச்சு இல்லையா, அந்த பாடல் கூட தவறா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஏன்னா குவளையில, அதாவது கப்புல, ஒரு கிளாஸ்ல வந்து அன்பெல்லாம் நிரப்ப முடியாது, கங்கை நீரா தான் நிரப்ப முடியும். அவங்க கங்கை நீர், கங்கா ஜலம்னு வித்துட்டு இருக்காங்க இல்லையா, அது சொல்றாரு அப்பா. அப்ப கிளாஸ்ல எல்லாம் இதை நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு அன்பை. அப்ப ஞான கடல் தந்தை அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த தில்வாடா கோயிலை பத்தி சொல்றாரு. தில்வாடா கோயில் உங்களுடைய நினைவு சின்னமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எங்க ஜடமான தில்வாடா கோயில் இருக்குதோ அங்க நீங்க சைத்தன்யமா வந்து அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜடமான கோயில் ஒண்ணு இருக்குது, சைத்தன்யமான கோயில் மதுபன்ல இருக்குது. ஆனா மதுபன்ல நீங்க உயிரோட்டமா இருந்த நினைவு செய்யக்கூடிய பயிற்சி எல்லாமே அங்க ஜடமா காமிச்சிருக்காங்க கோயில் அப்படின்றத சொல்ல வர்றாரு சிஸ்டர். தெரியுமா? அப்பா சொல்றாங்க, இதை விட உயர்ந்த பல்கலைக்கழகம் வேற எதுவும் இருக்க முடியாது என்பதை நாளடைவில் புரிந்து கொள்வார்கள். இதுதான் உண்மையான சைத்தன்ய தில்வாடா கோயில் என்பதையும் நாளடைவில் புரிந்து கொள்வார்கள். இந்த தில்வாடா கோயில் உங்களது மிக சரியான நினைவு சின்னமாகும். மேலே சூரியவம்சி, சந்திரவம்சத்தினர் இருக்கின்றனர். கீழே ஆதிதேவன், ஆதிதேவி மற்றும் குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றனர். இவரது பெயர் பிரம்மா. பிறகு சரஸ்வதி பிரம்மாவின் குழந்தை ஆவார்.
பிறகு சரஸ்வதி, அதாவது பிரம்மாவின் குழந்தை ஆவார். பிரஜாபித பிரம்மா இருக்கின்றார் எனில் அவசியம் கோப கோபியர்களும் இருப்பார்கள். அது ஜட சிலைகளாகும். யார் கடந்த காலத்தில் இருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிலைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. யாராவது சொல்றீங்களா பிரதர்? அந்த சூரிய வம்சி சந்திர வம்சி எல்லாம் கூரையில காமிச்சிருக்காங்க. தேவி தேவதைகள்லாம் அதாவது மேல காமிச்சிருக்காங்க. கீழே ஆதி தேவன் ஆதி தேவிய காமிச்சிருக்காங்க. ஆதி தேவன்கிறது இந்த பிரம்மா தான், ஆதி தேவிங்கிறது இந்த சரஸ்வதி பிரம்மாவின் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கோப கோபியர்களும் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் பாருங்க, முன்னாடி யார் வாழ்ந்துட்டு போயிருக்காங்களோ, கடந்த காலத்துல யாரெல்லாம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஜடமான கோயில் அமைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. இப்ப நீங்க அதான் சைத்தன்யமா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அதாவது சத்தியுகத்துல வாழ்ந்தவங்களுக்கு துவாபர யுகத்துல கோயில் அமைச்சிருக்காங்க. அதை சங்கம யுகத்துல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சங்கம யுகத்துல நம்ம செய்யக்கூடிய காரியத்தை மறுபடியும் துவாபர யுகத்துல அது மாதிரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி சிஸ்டர், ஓகே. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சில முறையில கேட்பாரு. ஆமா பிரதர், அப்பா அப்பா சொல்றாங்க, சிலைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. யாராவது இறக்கின்றனர் எனில் உடனேயே அவர்களுக்கு சிலை வைத்து விடுகின்றனர். அதாவது பதவி சரித்திரம் பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது. தொழிலை பற்றி அறியவில்லை எனில் பிறகு அந்த சிலையானது எந்த காரியத்திற்கும் உதவாததாக ஆகிவிடுகிறது. இன்னார் இந்தந்த காரியம் செய்திருக்கின்றார் என்பது தெரிந்து கொள்ள முடியும். இந்த தேவதைகளின் கோயில்கள் உள்ளன, ஆனால் இவர்களது தொழில் சரித்திரம் பற்றி யாருக்கும் தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவை யாரும் அறியவில்லை. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரின் சரித்திரத்தையும் அறிவீர்கள். யாரை பூஜிக்கின்றார்களோ அவர்களின் முக்கியமானவர்கள் யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். சிவராத்திரி கொண்டாடுகின்றனர் எனில் அவசியம் அவர் அவதாரம் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது எடுத்தார், அவர் வந்து என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. சிவனின் கூடவே இருப்பது பிரம்மா, ஆதிதேவன் மற்றும் ஆதிதேவி யார்? அவர்களுக்கு இவ்வளவு புஜங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? ஏனெனில் வளர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் எவ்வளவு விரிவாக்கம் ஏற்படுகிறது. 100 புஜங்கள் 1000 புஜங்கள் உடையவர் என்று பிரம்மாவிற்குத்தான் கூறுகின்றனர். விஷ்ணு அல்லது சங்கருக்கு இந்த அளவு புஜங்கள் உடையவர் என்று கூற மாட்டார்கள். பிரம்மாவிற்கு ஏன் கூறுகின்றனர்? இவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சத்தினர்கள் அல்லவா? இது புஜங்களுக்கான விஷயம் கிடையாது. 1000 புஜங்களுடைய பிரம்மா என்று அவர்கள் கூறலாம், ஆனால் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. பிரம்மாவிற்கு எவ்வளவு புஜங்கள் உள்ளன என்பதை இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் பார்க்கிறீர்கள். இது எல்லையற்ற புஜங்கள். ஓகே, அத சொல்றேன் சிஸ்டர். இது அந்த சிலைகள் இருக்கு இல்லையா, சிலைகளை வச்சு சொல்றாரப்பா. இந்த சிலைகள்லாம் இருக்குதுன்னா இவங்களாம் எப்ப வாழ்ந்தாங்க, என்ன செய்தாங்க, அப்படி எதுக்காக இவங்களுக்கு இந்த மாதிரி சிலைகள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த தேவி தேவதைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்ப இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எதுக்காக, இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாது இல்லையா. அப்ப தந்தை தான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து சிவனுடைய சித்திரத்தையும் காமிச்சிருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் அவங்களுடைய சித்திரத்தையும் காமிச்சிருக்காங்க. பிரம்மாவுக்கு தான் இந்த பல புஜங்கள் இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. பல புஜங்கள் இருக்குது அப்படின்னா என்ன விஷயம், மற்றவங்களுக்கு அந்த புஜங்களை காமிக்கல அப்படின்னா பிரம்மாவுக்கு தான் இங்க சகயோகிகளாக இருக்கும் இல்லையா குழந்தைங்க. அப்ப அவ்வளவு பேரும் அந்த புஜங்களா இருக்கும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்காங்க. ஆத்மாவுக்கு புஜங்கள் இருக்காது, சரீரத்துக்கு தானே புஜங்கள் இருக்கும். அதனால பிரம்மாவும் ஸ்தூலமானவர் அப்படிங்கறத சொல்ல வர்றாரு சிஸ்டர். ஏன்னா அவங்க சூட்சும தேவதைகளால காமிச்சிருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரார இவர் ஸ்தூலமா இருக்காரு, அதனாலதான் அந்த புஜங்களை காமிச்சிருக்காங்க. வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகும் இல்லையா அப்படின்றது சொல்றாரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல கொஞ்சம் புஜங்கள் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகும் இல்லையா. அதான் 100 புஜங்கள் கொண்டவராகவும் சொல்றாங்க, இல்ல 1000 புஜங்கள் கொண்டவராகவும் சொல்றாங்க பிரம்மாவா அப்படின்னு சொல்றாரு. அந்த சிலைகள், அந்த தில்வாடா கோயில் இருக்கிற சிலைகள் அதெல்லாம் வச்சு வர்ணிச்சிட்டு இருக்காரப்பா. ஸ்தூலமா வெளியில தெரிற மாதிரி காற்று இருக்கிற அந்த புஜங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரஜாபிதா பிரம்மாவில இருந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. அந்த தர்மம் வளர்ச்சிங்கிறது வந்து அது வந்து குழந்தைகள் தான் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போறோம் இல்லையா. ஆரம்பத்துல 400 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு இப்ப வந்திருக்கோம் இல்லையா, அதுக்காக அப்பா சொல்றாரு சிஸ்டர்.
அதான் சூட்சுமத்துல அது வெளியில என்ன காமிச்சிருக்காங்கன்னா கைகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போறத மாதிரியும், சூட்சுமத்துல பிரம்மால இருந்து பிரம்மாகுமாரிகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தர்மம் உருவாகுது அப்படிங்கறது காட்டுறாங்க. முரளிலையுமே சொல்லுவார் சிஸ்டர் சில இடத்துல, குழந்தைங்க என்னுடைய ரைட் ஹேண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த ஹேண்ட்ஸ் குழந்தைகள் என்னுடைய வலதுகரம் சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா அத சொல்றேன். புஜங்கள் பிரஜாபிதா பிரம்மாவை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர், ஆனால் தொழில் பற்றி யாரும் அறியவில்லை. ஆத்மாவிற்கு புஜங்கள் இருக்காது, சரீரத்தில் தான் புஜங்கள் இருக்கும். இவ்வளவு கோடிக்கணக்கான சகோதரர்கள் இருக்கின்றனர் எனில் அவருக்கு எவ்வளவு புஜங்கள் இருக்கும்? கணக்கான சகோதரர்கள் இருக்கின்றனர் எனில் அவருக்கு எவ்வளவு புஜங்கள் இருக்கும்? ஆனால் முதலில் ஞானத்தை முழுமையான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு ஞான கடல் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அளவற்ற கருத்துக்களை கூறுகின்றார்கள். இந்த அனைத்து கருத்துகளும் நினைவில் வைத்திருக்க முடியாது, சாரத்தை புத்தியில் வைத்துக் கொள்ள முடியும். கடைசியில் மன்மனாபவ என்பது சாரமாக ஆகிவிடும். ஞானக்கடல் என்று வாசிக்கவா சொல்றீங்களா? அந்த மன்மனாபவ அப்படிங்கிறது தான் சாரம். அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு புத்தியில நல்லா தெளிவா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். மன்மனாபவனா ஆத்மா உணர்ந்து பரமாத்மா தந்தைய அன்பா நினைவு செய்யக்கூடிய விஷயம். இந்த சாரம் உங்களுக்கு நிரந்தரமா நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்றாங்க, ஞானக்கடல் என்று கிருஷ்ணரை கூற மாட்டோம். அவர் படைப்பு ஆகும். படைப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். தந்தை தான் அனைவருக்கும் ஆசி கொடுப்பார். வீட்டிற்கு அழைத்து செல்வார். தந்தை மற்றும் ஆத்மாக்களின் வீடு அமைதியான வீடாகும். விஷ்ணுபுரியை தந்தையின் வீடு என்று கூற மாட்டோம். வீடு மூலவதனம் ஆகும். அங்குதான் ஆத்மாக்கள் வசிக்கின்றன. இந்த அனைத்து விஷயங்களையும் புத்திசாலி குழந்தைகள் தான் தாரணை செய்ய முடியும். இவ்வளவு முழு ஞானத்தையும் யாரும் புத்தியில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு காகிதங்களில் எழுதவும் முடியாது. இந்த அனைத்து முரளியும் அனைவரிடமிருந்தும் ஒன்று சேர்ந்தால் இந்த ஹாலை விட பெரியதாகிவிடும். அந்த படிப்பிலும் எத்தனை புத்தகங்கள் உள்ளன. தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்பு சாரம் புத்தியில் அமர்ந்து விடுகிறது. வக்கீலுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்று விடுகின்றனர். ஒரு பிறவிக்காக அல்ப கால சுகம் கிடைத்து விடுகிறது. அது அழியக்கூடிய வருமானமாகும். உங்களுக்கு எதிர்காலத்திற்காக இந்த அழிவற்ற வருமானம் தந்தை செய்விக்கிறார். மற்றபடி குருமார்கள் அனைவரும் அழியக்கூடிய வருமானம் செய்விக்கின்றனர். விநாசம் நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஞான கடல் அப்படின்றது கிருஷ்ணரை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணரை சொல்ல முடியாது, தந்தையை தான் சொல்ல முடியும். ஏன்னா கிருஷ்ணர் படைப்பா இருக்காரு, தந்தை படைப்பவரா இருக்காரு. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை சிவபாபா மட்டுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குருமார்கள் மற்றவங்க எல்லாருமே அழியக்கூடிய வருமானத்தை தான் சொல்லித்தராங்க. வக்கீலுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிறவிக்கான வருமானம் ஆகிவிடுது, அது அல்பகால வருமானம்னு சொல்றாரு. ஆனா தந்தை பாருங்க உங்களுக்கு 21 பிறவிக்கான ஆசையை கொடுக்குறாரு இல்லையா? அப்ப இது எல்லையற்ற வருமானமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த ஞானம். ஓகே சார், வாசிங்கிறது. வருமானம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் அவ்வாறு கிடையாது. இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். முன்பு அரசர் போன்றவர்களின் வருமானத்தில் நடைபெற்று வந்தன. இப்பொழுது அவர்களும் கிடையாது. உங்கள் வருமானம் எவ்வளவு காலத்திற்கு வரும்? இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். இதை உலகில் யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிலும் வரிசை கிரமமாகத்தான் தாரணை புரிதல் ஏற்படுகிறது. சிலரால் முற்றிலும் புரிய வைக்கவும் முடிவது கிடையாது. நாம் முற்றார் உறவினர்களுக்கு புரிய வைக்கின்றோம் என்று சிலர் கூறுகின்றனர். அதுவும் அல்ப காலம் ஆகிவிடுகிறது அல்லவா? கண்காட்சி போன்றவைகளில் மற்றவர்களுக்கு ஏன் புரிய வைப்பது கிடையாது? முழு தாரணை கிடையாது. தன்னை அதி புத்திசாலி என்று நினைத்துக் கொள்ள கூடாதல்லவா? சேவையில் ஆர்வம் இருக்கிறது எனில் யார் நன்றாக புரிய வைக்கின்றார்களோ அவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும். உயர்ந்த பதவி ஏற்படுத்துவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் எனில் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை எனில் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிறகு பதவி குறைந்துவிடும். நாடகப்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அதில் அனைத்து வகையினரும் தேவைப்படுவர் அல்லவா? ஆமா. ஓகே சிஸ்டர். அதாவது சேவை செய்யணும் அப்படின்னா நல்ல தாரணை ஏற்படுத்திட்டு அப்புறமேல் சேவை செய்யணும். தாரணை ஏற்படலை அப்படின்னா சேவை செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே, அடுத்து அவ்வளவுதான். ஓகே சிஸ்டர், வாசிங்க எடுத்து. ஸ்ரீமத் பத்தி சொன்னாரு. அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஸ்ரீமத்தை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, நல்ல தாரணை செய்யக்கூடியவங்க சொல்லி சேவை செய்யறாங்க அப்படின்னா அவங்க சொல்ற விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் புத்தியில அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா ஸ்ரீமத் படி நடக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல தாரணை இருந்தாதான் மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு. சரி, ஓகே. சில நல்ல பிரஜைகளாக ஆகக்கூடியவர்களாக இருப்பர்.
சிலர் குறைவானவர்களாக இருப்பர் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். தில்வாடா கோயிலில் ராஜாக்களின் சித்திரம் இருக்கிறதல்லவா? யார் பூஜ்ய நிலையில் இருந்தார்களோ அவர்களே பிறகு பூஜாரிகளாக ஆகின்றனர். ராஜா ராணி என்ற பதவி உயர்ந்ததல்லவா? பிறகு விகார மார்க்கத்தில் வரும்பொழுது ராஜாக்கள், அதாவது பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கின்றனர். ஜெகநாத் கோயிலில் அனைவருக்கும் கிரீடம் காண்பித்திருக்கின்றனர். பிரஜைகளுக்கு கிரீடம் இருக்காது. கிரீடமுடைய ராஜாக்களும் விகாரிகளாக காண்பிக்கின்றனர். சுகம் செல்வம் அவர்களிடத்தில் அதிகம் இருக்கும். செல்வத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படுகின்றது. தங்க மாளிகைக்கும் வெள்ளி மாளிகைக்கும் வித்தியாசம் இருக்கும் அல்லவா? ஆக தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நாங்கள் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை கூறுகின்றார். நன்றாக முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள். ராஜாக்களிடத்தில் அதிக சுகம் இருக்கும். இருப்பினும் புத்தியில் வரிசை கிரமம் இருக்கிறது. முயற்சி செய்து கொண்டே இருங்கள். சோம்பலுடையவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று தந்தை சதா கூறுகின்றார். நாடகப்படி இவரது சத்கதியானது இவ்வளவுதான் ஏற்படும் என்பதை முயற்சியை வைத்து புரிந்து கொள்ள முடியும். அதான் வரிசை கிரமமா இருக்கும் இல்லையா சொன்னார் இல்லையா? வரிசை கிரமமா தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதிர்ஷ்டம் இல்லைன்னா அப்படின்றத சொல்ற இல்லையா? ஸ்ரீமதி ஏத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு. அதுக்காகத்தான் இத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த ராஜாக்களை பாருங்க, ஜெகநாத் புரியில எல்லாருக்குமே தலையில கிரீடம் இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா பிரஜைகளுக்கு கிரீடம் இருக்காது, ராஜா ராணிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க துவாபர யுகத்துல பாருங்க, விகாரி ராஜாக்களும் கூட கிரீடம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் அப்படி கிரீடம் வச்சிருக்காங்கன்னா சுகம் செல்வம் அவங்க கிட்ட நிறைய இருக்கிறதுனால அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா குறிப்பா பிரஜைகள் கிட்ட அந்த கிரீடம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல புருஷார்த்தம் பண்ணீங்க, நல்ல முயற்சி செய்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடைவீங்க, ராஜா ராணி ஆவீங்க, கிரீடதாரியா ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா பிரஜையில தான் போக வேண்டியது இருக்கும். அதான் வரிசை கிரமம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஓகே, முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமத்துலதான் இருப்பீங்க. சோம்பலுடையவர ஆகாதீங்க, நல்ல முயற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ஆசிரியரின் வழிப்படி மாணவர்கள் நடக்கவில்லை எனில் எதற்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுவர். அனைவரும் வரிசைப்படியான முயற்சிகளாக இருக்கின்றனர். என்னால் இது செய்ய முடியாது என்று யாராவது கூறுகின்றனர் எனில் பிறகு அவர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? கற்றுக்கொண்டு புத்திசாலியாக ஆக வேண்டும். இவர்கள் நன்றாக புரிய வைக்கின்றனர். ஆனால் ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து தந்தையினுடையவராக ஆக வேண்டும். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும். இது உயர்ந்த லட்சியமாகும். அனைத்தையும் மறக்க வேண்டும். முழுமையாக ஆத்ம அபிமான நிலை ஏற்பட்டுவிட வேண்டும். இது மிகப்பெரிய லட்சியமாகும். அங்கு ஆத்மாக்கள் அசரீரியாக இருப்பார்கள். பிறகு இங்கு வந்து தேகத்தை தாரணை செய்கிறது. இப்போது மீண்டும் இந்த தேகத்தில் இருந்து கொண்டே தன்னை அசரீரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சி மிகவும் உயர்ந்தது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கர்மோதித்த நிலையில் இருக்க வேண்டும். பாம்பிற்கு அறிவு இருக்கிறது அல்லவா? பழைய ஆடையை விட்டு விடுகிறது. ஆக நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்து எவ்வளவு விடுபட வேண்டும்? மூலவதனத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானிகளாகத்தான் இருப்பீர்கள். இந்த தேகத்தில் இருந்து கொண்டே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும். எவ்வளவு பெரிய பரீட்சை பகவான் சுயம் வந்து கற்பிக்க வேண்டியிருக்கிறது. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு என்னுடையவராக ஆகுங்கள். தேகத்தின் எந்த ஒரு அபிமானமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. தேகம், தேக சம்பந்தங்கள் எல்லா விஷயங்களையும் விட்டுருங்க. முற்றிலும் ஆத்மா உயிருடன் இறந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தந்தையினுடையவரா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த தேகத்தின் நினைவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேக அபிமானம் முற்றிலும் நீங்கி விடுவதுதான் மிக உயர்ந்த லட்சியமாகும். நிரந்தரமா ஆத்ம அபிமானி நிலை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் அந்த கர்மாத்தீத்த நிலையை அடைய முடியும். நீங்க மூலவதனத்துல இருக்கும் போது ஆத்மா அபிமானியா தான் இருந்தீங்க. ஆத்மாங்கிற உணர்வு இருக்கும். அங்க சங்கல்பம் இருக்காது, வார்த்தை இருக்காது, செயல் இருக்காது, எண்ணம், சொல், கர்மா எதுவும் இருக்காது. ஆனாலும் ஆத்மாங்கிற உணர்வு இருக்கும். அதனாலதான் அங்க ஆத்மா அபிமானி நிலையில தான் இருந்தீங்க. அதே போல இங்கேயும் இருங்க அப்படின்னு சொல்றாரு. தேகத்துல இருங்க, ஆனா தேகத்தின் நினைவுக்குள்ள போகாதீங்க, ஆத்ம நினைவுலே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, எந்த ஒரு பொருளின் உணர்வும் இருக்கக்கூடாது. மாயை ஒருவருக்கு ஒருவரின் தேகத்தில் அதிகமாக மாட்ட வைத்து விடுகிறது. அதனால்தான் பாபா கூறுகிறார், இந்த சாகாரத்தையும் நினைவு செய்யக்கூடாது, அதாவது பிரம்மாவையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் தங்களது தேகத்தையும் மறக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் அதிக முயற்சி இருக்கிறது. மாயை நல்ல நல்ல குழந்தைகளையும் கூட பெயர் உருவத்தில் மாட்ட வைத்து விடுகிறது.
இந்த பழக்கம் மிகவும் கெட்டது. சரீரத்தை நினைவு செய்வது என்பது பூதங்களை நினைவு செய்வதாக ஆகிவிடுகிறது. ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று நான் கூறுகிறேன். நீங்கள் 5 பூதங்களை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். தேகத்தின் மீது முற்றிலும் பற்றுதல் இருக்கக்கூடாது. பிராமணியிடத்தில் நிமித்த சகோதரியிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவரது பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆத்மாபிமானி ஆவதில் தான் முயற்சி இருக்கிறது. பாபாவிற்கு பல குழந்தைகள் சாட்டு அனுப்பி வைக்கின்றனர், ஆனால் அதன் மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது. நான் சிவபாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்வது கிடையாது என்று சிலர் கூறுகின்றனர், ஆனால் துளி அளவும் நினைவு செய்வது கிடையாது என்பதை தந்தை அறிவார். அதாவது பேர் உருவத்துல போய் மாட்டிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேகம், தேக சம்பந்தம், தேக பொருட்கள் எந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு மாலையை சொல்லிட்டாரு. அடுத்த பேர் உருவத்திலையும் போய் மாட்டிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிராமணி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க பாடம் கத்துக்கிறீங்க அப்படின்னாலும் பாடம் கத்துக்கோங்க, ஆனா அந்த பிராமணியை நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த பேர் உருவத்துல அவங்க பேர் என்ன, உருவம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு பார்த்து தேகத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்றார். எப்பவுமே ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். ஆத்மா அணிஞ்சிருக்க ட்ரெஸ் தான் சரீரம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு விஷயம். அதான் அப்பா அவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, அதிக நினைவில் தான் அதிக முயற்சி இருக்கிறது. எதிலாவது மாற்றிக்கொள்கிறீர்கள். தேகதாரிகளை நினைவு செய்வது என்பது 5 பூதங்களை நினைப்பதாகும். இது பூத பூஜை என்று கூறப்படுகிறது. பூதத்தை நினைவு செய்கிறீர்கள். இங்கு நீங்கள் ஒரே ஒரு சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். பூஜைக்கான விஷயம் கிடையாது. பக்தியின் பெயர் அடையாளம் மறைந்து விடுகிறது. பிறகு ஏன் சிலைகளை நினைவு செய்ய வேண்டும்? அதுவும் மண்ணால் செய்யப்பட்டதாகும். இவை அனைத்தும் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது மீண்டும் உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆக்குகின்றேன். ஒரு தந்தையை தவிர வேறு எந்த சரீரத்தையும் நினைவு செய்யக்கூடாது. ஆத்மா தூய்மையாகி விடும் பொழுது பிறகு சரீரமும் தூய்மையாக கிடைக்கும். இப்பொழுது இந்த சரீரம் தூய்மை கிடையாது. முதலில் ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவில் வரும் பொழுது சரீரமும் அதன்படி கிடைக்கிறது. இப்பொழுது உங்களது ஆத்மா தூய்மை ஆகி கொண்டே செல்கிறது. ஆனால் சரீரம் இப்பொழுது தூய்மை ஆகாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். யார் நன்றாக புரிந்து கொண்டு புரிய வைத்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களது புத்தியில் தான் இந்த கருத்துக்கள் அமரும். அதிக சதோ பிரதானமாக ஆத்மா தான் ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்வதில் தான் அதிக முயற்சி இருக்கிறது. சிலருக்கு துளியும் நினைவு இருப்பது கிடையாது. மதிப்புடன் பாசித்தானர் தேர்ச்சி பெற வேண்டுமெனில் புத்தியோகம் சிறிதும் எங்கும் அலையக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். தந்தை நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் குழந்தைகளின் புத்தியானது அலைந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவு பலரை தனக்கு சமமாக ஆக்குவீர்களோ அந்த அளவிற்குத்தான் பதவி கிடைக்கும். தேகத்தை நினைவு செய்பவர்கள் ஒருபொழுதும் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இங்கு நேர்மையுடன் தேர்ச்சி அடைய வேண்டும். முயற்சியின்றி இந்த பதவி எப்படி அடைய முடியும்? தேகத்தை நினைவு செய்பவர்கள் எந்த முயற்சியும் செய்ய முடியாது. தந்தை கூறுகின்றார், முயற்சி செய்பவர்களை பின்பற்றுங்கள். இவரும் பிரம்மாவும் முயற்சியாளரே. ஆமா, அப்படின்னு முடிச்சிருக்காரா? ஆமா, ஓகே. அதாவது தேகம், அதாவது ஆத்மா சத்வரஜ தமோ நிலையில இறங்கி வருது. ஆத்மா தூய்மையா இருக்கும்போது தூய்மையான சரீரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இப்ப இந்த சரீரம் தூய்மையற்றதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்ப ஆத்மா தான் தூய்மையாக வேண்டியது இருக்குது. நீங்க அதனாலதான் தேக அபிமானத்தை விட்டு தந்தையை நினைவு செய்யக்கூடிய பயிற்சி செய்யுங்க. ஆத்மா அபிமானியாகுங்க. அப்ப ஆத்மா தூய்மையாயிடும். உங்களுக்கு தூய்மையான சரீரம் சத்தியுகத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க தூய்மையற்ற சரீரம் தான் இருக்கும். ஆத்மா தான் தூய்மையாகுமே தவிர சரீரம் தூய்மையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தையை நினைவு செய்யக்கூடிய பயிற்சி அதிகமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இந்த சார்ட் வைக்கிறத பத்தி சொல்லியிருந்தாரு இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்றீங்க அப்படிங்கிற சார்ட்டையும் கண்டிப்பா தந்தைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா தந்தை அனுப்பக்கூடிய சார்ட்டையும் தந்தை நம்புறது கிடையாது. குழந்தைங்க நினைவு செய்யறேன்னு சொல்லிட்டு நினைவு செய்யாம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிஸ்டர். சரி, நீங்க வாசிங்க அடுத்த பேராகிராஃப். பிரம்மாவும் முயற்சியாளர் இல்லையா? அப்ப முயற்சியாளரை ஃபாலோ பண்ணி நடங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். பாபா கூறுகிறார், இது மிகவும் வித்தியாசமான ஞானமாகும். உலகில் யாருக்கும் தெரியாது. ஆத்மாவிற்குள் எப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை யாருடைய புத்தியிலும் அமராது. இவை அனைத்தும் குப்தமான முயற்சியாகும். பாபாவும் குப்தமானவர். நீங்கள் ராஜ்யத்தை எப்படி பிராப்தியாக அடைகிறீர்கள்? சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது. ஞானம் மற்றும் யோகாவிற்கான விஷயமாகும். நாம் யாரிடத்திலும் சண்டையிடுவது கிடையாது. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மா அசுத்தமாக சரீரமும் தூய்மை இழந்து விடுகிறது.
ஆத்மா தூய்மையாகி செல்ல வேண்டும். அதிக முயற்சி இருக்கிறது. யார் யார் முயற்சி செய்கின்றனர் என்பதை பாபா புரிந்து கொள்வார். இந்த சிவபாபாவின் பண்டாரா ஆகும். இது சிவபாபாவின் பண்டாரா ஆகும். சிவபாபாவின் பண்டாராவில் நீங்கள் சேவை செய்கிறீர்கள். சேவை செய்யவில்லை எனில் மிகச் சிறிய பதவி அடைவீர்கள். தந்தையிடம் சேவைக்காக வந்திருக்கிறீர்கள், ஆனால் சேவை செய்யவில்லை எனில் என்ன பதவி கிடைக்கும்? இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இதில் வேலைக்காரன் போன்றவர்களாக ஆவார்கள் அல்லவா? இப்போது நீங்கள் ராவணனின் மாயை மீது வெற்றி அடைகிறீர்கள். மற்ற எந்த யுத்தமும் கிடையாது. இது புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு குப்தமான விஷயமாகும். யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யம் நீங்கள் அடைகிறீர்கள். நாம் நமது சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற வீட்டின் நினைவுதான் இருக்கிறது. இங்கு நாம் நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். மீண்டும் நமது வீட்டிற்கு செல்வோம். ஆத்மா எப்படி செல்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. நாடகப்படி ஆத்மாக்கள் வந்தே ஆக வேண்டும். அச்சா, முரளி நிறைவேற. அதாவது இந்த ஆத்மா நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மூலவதனம் உங்களுடைய வீடா இருக்குது. மூலவதனத்துல இருந்து இங்க வெறும் நடிப்பதற்காக வந்திருக்கீங்க. இப்ப நடிப்பு முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க யுத்தம் நடக்குது அப்படின்னா இது எவ்வளவு அதிசயமான ஞானமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாயையோடு யுத்தம் செய்றீங்க, மற்றபடி மற்ற மனிதர்களோடு சண்டையிட்டு இருக்கிறது கிடையாது அப்படின்றாரு. மாயையோடு யுத்தம் செய்து உங்களுடைய யோக பலத்தின் மூலமா உலக ராஜ்யத்தை அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறீங்க. அப்ப அதத்தான் யோக பலத்தின் மூலமா வெற்றி அடைகிறீங்க, உலக ராஜ்யத்தை அடையிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஆத்மா எப்படி செல்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. இது எல்லையற்ற வீட்டின் நினைவு தான். இங்கு நாம் நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். மீண்டும் நமது வீட்டிற்கு செல்வோம். இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த தேகதாரியின் மீதும் பற்று வைக்க கூடாது. சரீரத்தை நினைவு செய்வது என்பது பூதத்தை நினைவு செய்வதாகும். ஆகையால் யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ள கூடாது. தனது தேகத்தையும் மறக்க வேண்டும். அதான், தேகத்தையும் நினைக்க கூடாது, தேகதாரிகள் மீதும் பற்று இருக்கக்கூடாது. அந்த தேகத்தையும் தேகதாரிகளையும் நினைக்கிறீங்க அப்படின்னா பஞ்சபூதங்களை, அந்த 5 பூதங்களை நினைவு செய்யறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் தேக அபிமானத்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஆத்மா அபிமானியா ஆகுங்க அப்படின்னு இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், எதிர்காலத்திற்காக அழிவற்ற வருமானத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். புத்திசாலியாகி ஞான கருத்துக்களை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். தந்தை என்ன புரிய வைத்தாரோ அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். ஞான கருத்துக்களை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப ஞானம் எதுக்குரிய இந்திரியமா இருக்குது? புத்திக்குரிய இந்திரியம். அதான் புத்திக்கான விஷயம் தான் ஞானம். இந்த புத்தியில தாரணை செய்து மற்றவர்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. கல்ப கல்பம் வெற்றியாளன் என்ற நினைவின் ஆதாரத்தில் மாயை எதிரியை வரவேற்கக்கூடிய மகாவீர் வெற்றியாளர் ஆகுக. மகாவீர் வெற்றியாளர் குழந்தை சோதனைத்தாளை பார்த்து பயப்பட மாட்டார்கள். மகாவீர் வெற்றியாளர் குழந்தை சோதனைத்தாளை பார்த்து பயப்பட மாட்டார்கள். ஏனெனில் திரிகாலதர்ஷியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கல்ப கல்பத்திற்கும் வெற்றியாளன் என்பதை அறிவார். என்னிடம் மாயாவை அனுப்பாதீர்கள், கருணை காட்டுங்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள், சக்தி கொடுங்கள், என்ன செய்வது, ஏதாவது வழி கூறுங்கள் என்று மகாவீர் ஒருபோதும் கூற முடியாது. இதுவும் பலவீனமாகும். மகாவீரர்கள் எதிரியை நீ வா, ஆனால் நான் தான் வெற்றி அடைவேன் என்று வரவேற்பு செய்வார்கள் அப்படின்னு வரதானத்துக்கு உத்தாரம் கொடுத்திருக்காங்க அப்பா. மகாவீர் வெற்றியாளர் குழந்தைகள் சோதனை தாள ஒருபோதும் பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்படின்றார். எல்லாமே டெஸ்ட் பேப்பர் தான் உங்களுக்கு. நீங்க மகாவீர் இல்லையா? அப்ப நீங்க திரிகால தரிசியா இருக்க காரணத்தினால நான் கல்ப வெற்றியாளன் அப்படிங்கிற அந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த போதையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாபா என்கிட்ட மாயை அனுப்பாதீங்க, கருணை காட்டுங்க, ஆசீர்வாதம் செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது கூட பலகீனமாகும் அப்படின்னு இருக்காரு. அப்ப மகாவீர் குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, மாயையே நீ வா, ஆனால் நான் தான் வெற்றி அடைவேன் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு தான் திரிகாலதர்சி அறிவு இருக்கு இல்லையா? கல்பமா நான் தான் வெற்றியாளனா ஆகுறேன், மனிதன்ல இருந்து தேவதையாகியே போயிருக்கேன்,
ஏன்னா கலியுகத்துக்கு அடுத்து சங்கம யுகம் வந்துச்சு. சங்கம யுகத்துல உன்னை வெற்றி அடையிறேன், அடுத்து சத்தியுகத்துல தேவதையா மாறுறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது இல்லையா? ஏன்னா 5000 வருஷத்தின் விஷயம் திரும்பி திரும்பி டிராமா ரிப்பீட் ஆகுதுன்னு அப்பா சொல்ற ஞானம் இருக்குது இல்லையா? அப்ப நான் கல்பமா வெற்றியாளன், அதான் திரிகால தரிசி நிலை, 3 காலங்களையும் அறிந்த நிலையினால நம்ம வெற்றி அடைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர் வரதானத்துல. அவங்களதான் மகாவீர் குழந்தைகள், மாயே வந்து பாரு அப்படின்னு சொல்றவங்களதான் மகாவீர்னு சொல்ல முடியும் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அந்த போதையினால நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகம் சொல்றாங்க, காலத்தின் தகவல் சமம் ஆகுங்கள் மற்றும் சம்பன்னம் ஆகுங்கள். காலம் நமக்கு தகவல் சொல்லுது, சமமாகுங்கள், பாபாவுக்கு சமமாகுங்கள், சம்பன்னமாகுங்கள் அப்படின்னு. ஏன்னா எல்லா குணங்களையும் நிறைவு செய்யுங்கள், எல்லா குணங்களையும் நிறைவு செய்யுங்கள், அதான் சம்பன்னமாகுங்கள், பாபாவுக்கு சமமாகுங்கள் அப்படின்னு யாரு சொல்றது? காலம் சொல்லிக்கிட்டு சரியாயிட்டமா, நம்ம தான் பாத்துக்கிறோம். அவ்யக்த இஷாரா, ஏகாந்தவாசி ஆகுங்கள், ஏக்தா ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதா ஒரு நிலைப்படுத்தல் கொண்டு வாருங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கு ஒன்று ஏகாந்தம், மற்றொன்று ஏகாக்கிரதா. இந்த 2 விதியின் மூலம் வெற்றி பெறுவீர்கள். எவ்வாறு உங்களுடைய நினைவு சின்னங்களின் மூலம் வெற்றி அடைபவர்கள் விசேஷமாக 2 விதிகளை கடைபிடிக்கின்றனர், ஏகாந்தவாசி மற்றும் ஏகாக்கிரதா. இந்த விதியையே நீங்களும் சாக்காரத்தில் கொண்டு வாருங்கள். ஏகாக்கிரதா குறைகின்ற காரணத்தினால்தான் திட நம்பிக்கையிலும் குறை ஏற்படுகிறது. ஏகாந்தவாசியில் குறை ஏற்படுகின்ற காரணத்தினால் சாதாரண சங்கல்பம் விதையை பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. ஆகையால் இந்த விதியின் மூலம் வெற்றி சுரூபம் ஆகுங்கள். இங்க வெற்றி அடையணும்னா 2 விஷயம்தான். ஒண்ணு ஏகாக்கிரதா, மனம் புத்தி ஒருமுகப்படுத்தும் நிலை. இன்னொன்னு ஏகாந்தவாசி, மனம் எப்பவும் தந்தைகிட்ட உள்நோக்கு முகத்துல தனிமையில இருக்கக்கூடிய அந்த பயிற்சி, அசரிட்டி பயிற்சி இல்ல உள்நோக்கு முக பயிற்சி, எப்படினாலும் வச்சுக்கலாம். அப்ப இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னா வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரப்பா. அப்ப உங்களுடைய நினைவு சின்னத்துல காமிச்சிருக்காங்க இல்லையா அப்படின்ற நினைவு சின்னங்கிறது எதுனா அச்சல்கர், சஞ்சல்கர் அப்படின்ற 2 கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரப்பா. அந்த அச்சல்கர் அப்படின்னா மனம் புத்தி ஆடாத அசையாத நிலை, அதாவது ஒருமுகப்படுத்தி இருந்த அந்த நிலை. சஞ்சல்கர் அப்படின்னா அந்த மனம் புத்தி ஆடக்கூடிய அசையக்கூடிய நிலை, அதத்தான் உங்களுடைய நினைவு சின்னத்துல அப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 2 நிலையும் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஏகாகிரதா, ஏகாந்தவாசி, இந்த 2 நிலையும் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா வெற்றி சொரூபமா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. திட நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? ஏகாகிரதா இருக்கும்போது திட நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதுல குறைபாடு இருக்குது அப்படின்றாரு. அதான் திடம் அப்படின்னா நிச்சய புத்தி, விஜயந்தின்னு சொல்றாரு இல்லையா? புத்திக்கான விஷயம். புத்தி எப்பவும் திட நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நிச்சய புத்தியோடு இருப்பீங்க, வெற்றி மாலையில வருவீங்கன்னு சொல்லுவார். அதான் நிச்சய புத்தி விஜயந்தி, அதான் திட நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுல குறைபாடு இருக்குது, அதை உறுதியாக்குங்க அப்படின்றார். புத்தியில அந்த நம்பிக்கையை உறுதியாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சங்கல்பம், ஏகாந்தவாசி அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏகாந்தவாசியில இந்த சங்கல்பம், சாதாரண சங்கல்பம் கூட விதையை பலகீனமாக்கிடுது அப்படின்னு சொல்றார். விதைங்கிறது எண்ணம், சாதாரண எண்ணம் அந்த எண்ணத்தை பலகீனமாக்கிடுது அப்படின்னு சொல்றார். ஏகாந்தவாசியில் குறை ஏற்படுகின்ற காரணத்தினால் சாதாரண சங்கல்பம் விதையை பலவீனமாக ஆக்கி விடுகிறது. ஆமா, விதைன்றது எது? தந்தையோட இருக்கிறத குறைச்சிட்டோம்னா, ஏகாந்தவாசியில் குறை ஏற்படுகின்ற காரணத்தினால் தந்தையோட தொடர்பை கட் பண்ணிட்டோம்னா அதுல குறை ஏற்படுது. அதனால சங்கல்பம் வீணான விதையை பலவீனமா ஆக்கிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சங்கல்பம்ன்றதையும் என்ன சொல்லுவார் அப்படின்னா திட எண்ணம் வெற்றியை உண்டாக்கும்னு சொல்லுவார். திட எண்ணம், டிட்டர்மினேஷன் பிரிங் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் சொல்றாரு, திட எண்ணம் வெற்றியை உண்டாக்கும். அதனால்தான் இந்த ஏகாந்தவாசி திடமா இருக்கணும் அந்த எண்ணம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எண்ணத்தில் உறுதித்தன்மை இருக்கும் போதுதான் வெற்றி உண்டாகும். அதுக்குத்தான் இந்த ஏகாக்கிரதா, ஏகாந்தவாசின்னு 2 விஷயத்த சொல்றாரு சிஸ்டர். இப்படி 2ஐயும் கரெக்டா கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, மனம் புத்தியை கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி சொருபமா ஆயிடுவீங்கன்னு இருக்காரு சிஸ்டர். அவ்வளவுதான் விஷயம். அந்த அச்சல்கர் சஞ்சல்கர் விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. மனம் புத்தி ஆடாத அசையாத நிலையில இருக்கணும். அப்படின்னா தான் மாயை வெற்றி அடைய முடியும். எப்படி அந்த அங்கதன் சொல்றாங்க இல்லையா? அங்கதன் மாயை ராவணனுடைய ராஜ்யத்திலே போய் நிப்பான், என் காலை அசைச்சுப்பாரு அப்படின்னு. அப்ப ராவணன் அசைச்சு பார்ப்பான், அசைக்க முடியாது இல்லையா காலை? அதான் சொல்றாரு பாபா.
மனம் புத்தி எப்பவும் அந்த ஆடாத அசையாத நிலையில இருந்துன்னா மாயை வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு. மாயை வெற்றி அடைஞ்சிட்டீங்க, உலகத்தையே வென்றடைவீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்ப கூட பேராகிராஃப்ல கடைசி பேராகிராஃப்ல சொல்லியிருந்தார், யோக பதத்தின் மூலமா முழு உலக ராஜ்யத்தையும் வெற்றி அடைகிறீங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர், அதான் போர் நடத்தக்கூடியது எந்த இடம்னு சொல்லியிருந்தாரு. மனிதர்களோட சண்டையிடுறது கிடையாது, மாயையின் மீது வெற்றி அடையக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே ஒரே விஷயம்தான். அந்த மனம் புத்தினால எல்லா காரியமும் செய்யுங்க, அந்த மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துங்க, அந்த மனம் எப்பவும் தந்தை கிட்ட இணைஞ்சிருக்கக்கூடிய பயிற்சி செய்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஏகாந்தவாசி புத்தி தந்தையுடன் தொடர்பு கொண்டு இருப்பது. ஏகாந்தம் மனம் புத்தி ரெண்டையும் ஒருமைப்படுத்தி தந்தையோட தொடர்பு ஏற்படுத்துறது. ஆமா, மனம் ஏகாகிரதாங்கிறது மனம் புத்தி ஒருமுகப்பட்டு இருக்குது. ஏகாந்த வாசிங்கிறது என்னன்னா மனம் தந்தையோடு இணைந்திருக்குது. மன்மனா பவன் சொல்றாரு இல்லையா? ஆத்மானு அந்த ஸ்லோகனம் நல்லா புரிஞ்சுக்கணும் சிஸ்டர். ஆத்மானு உணருங்க முதல்ல. ஆத்மானு உணர்ந்து எங்க உணர முடியும்? மனசாலதான் உணர முடியும். உணர்வு ஏற்படக்கூடிய இடம் மனது. அதனாலதான் உங்களை ஆத்மானு உணருங்க முதல்ல அப்படின்றாரு. ரெண்டாவது, பாபாவ பரமாத்மா தந்தைய அன்பா நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அன்பா நினைவு, நினைவு எதனால ஏற்படுது? புத்தினால ஏற்படுது. ரெண்டு விஷயமும் இருக்குது. மனம் புத்தி ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தைய அன்பா நினைவு செய்யுங்க. அப்ப அதுக்கு பேர் தான் மன்மனா பவன் சொல்றாரு இல்லையா? அப்ப அதுவும் பாருங்க, மன்மனாக பவன் வந்து இப்ப ரெண்டுமே இருக்கு. ஏகாந்தவாசி ஆவது, மனதால தந்தையோட தொடர்பு ஆத்மான் உணர்ந்தவரை நினைக்கிறது. ஆமா, மனம் புத்தி ரெண்டையும் ஒருமுகப்படுத்தி தொடர்பு ஏற்படுத்த. ஆமா, வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும் சிஸ்டர். ஆனா அந்த அர்த்தங்கள் எல்லாமே ஒண்ணுதான், மனம் புத்தி தான். இந்த ஸ்லோகனை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் சிஸ்டர். ஆத்மான்னு உணருங்க அப்படின்றாரு இல்லையா? உணர்வு எங்க ஏற்படுது? மனசுல ஏற்படுது. பரமாத்மா தந்தைய அன்பா நினைவு செய்யுங்க. இந்த நினைவுங்கிற விஷயம் எங்க ஏற்படுது? புத்தினால ஏற்படுது. அதான் மனம் புத்தி ரெண்டும் சேர்ந்துதான் அந்த மன்மனா பவ காரியத்தை செய்யுது. ஓகே சிஸ்டர், பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி பாபா.